Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனை பார்க்க போறோம். ரொம்ப நாளா கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற உங்களோட கேள்விக்கு பதில் அளிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் தகவல் வந்து உங்ககிட்ட சொல்றதா இருக்கும். ஸோ அதனால அப்படியே கமெண்ட் செக்ஷனோட வீடியோஸ் வந்து நம்ம அப்படியே போஸ்ட்பான் பண்ணி வீடியோ எடுக்கிறதே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் தான். பேசிக்காக சில கமெண்ட்டுக்கு வந்து நம்மளால் டைரெக்டாக ரிப்ளை பண்ணாலும் அது உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் சில கொஸ்டின்கள் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணுறது. சரி, மேற்கொண்டு நம்ம வந்து நிறைய பேசுவோம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க கமெண்ட் செக்ஷனை பார்ப்போம். கமெண்ட் செக்ஷனில் ஒன்றா நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக நான் லாஸ்ட் 2 வீடியோ போட்டேன்ல, அது ரிலேட்டடான சில சுவாரஸ்யமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்னா TVS IQUBE S பற்றி நான் போட்டிருந்தேன், நான் டெஸ்ட் ட்ரைவ் போட்டிருந்தேன். அது ரிலேட்டடான கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். நான் இந்த TVS IQUBE S மாடல் ஓட்டும் போது இந்த ரீஜென்ரேஷனை பற்றி நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். எனக்கு வந்து அதில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்குன்னு. அது ரிலேட்டடான சில கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. பாலாஜி அப்படின்றவர் ரொம்ப நாள் நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவர் நிறைய சுவாரஸ்யமான கொஸ்டின்லாம் கேட்பாரு. அந்த சுவாரஸ்யமான பதில் இதுக்கு அளிச்சிருக்காரு. நான் எஸ் மாடல் எடுத்துள்ளேன், ரீஜெனரேட்டிங் சுத்த வேஸ்ட், அதனால் மைலேஜே தருவதாக தெரியவில்லை. இல்லாமல் இருந்திருந்தால் அதிக மைலேஜ் கிடைத்திருக்கும். நான் 5000 கிலோமீட்டர் வரையும் ஓட்டியுள்ளேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் எஸ் மீடியா அப்படின்ற ஒருத்தர் போட்டிருக்காரு. ரீஜெனரேட்டிவ் மோட் வேண்டாம் நண்பரே, அதனாலே எனக்கு ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறது, த்ராட்டில் திரும்பும்போது கை வலிக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிற 2 விஷயமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த TVS IQUBE S மாடல் இந்த வீடியோ பார்த்துட்டுமே உங்களோட கமெண்ட்டை யாராச்சும் எஸ் மாடல் வச்சுருந்தா சொல்லுங்கள். அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப லேகியாக இருக்குது. இது ஏன் அவங்க பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா TVS IQUBE முன்னாடி மாடல், அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நான் ஓட்டின த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அருமையாக இருக்கும். நம்ம திருவுனா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரீ ரன்னிங் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம த்ராட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு அது அப்படியே ஃப்ரீ ரன் பண்ணும். இது வந்து இருந்தால் நல்லா இருக்கும். அந்த வண்டியே தீர்மானித்து நமக்கு வந்து ஸ்பீடை கம்மி பண்ணுறது அப்படின்றது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால் ரேஞ்ச் எந்த அளவுக்கு கூடும். ஏன்னா ரீஜெனரேட்டிவ் அப்படின்றது பெருசாக நமக்கு ரேஞ்ச் இருக்காது. அது வந்து நம்மளோட கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்போ ஓலாலையும் ரீஜெனரேஷன் இருக்குது. ஓலாவும் அவர் கீழே போட்டிருக்காரு பாருங்க. ஓலாவில் வந்து நம்ம ரிவர்ஸ் த்ராட்டில் நம்ம திரும்பினோம்னா நமக்கு ரீஜெனரேஷன் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகும். அது என்னன்னா நம்மளா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது ஓகேவா. அதுலேயுமே வந்து 3 மோடு இருக்குது அப்படின்றாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு ரீஜெனரேஷன் வந்து ரிவர்ஸ் திருப்பும் போது, அந்த த்ராட்டில் ஃப்ரண்ட்டில் திரும்பினா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் போகணும், ரிவர்ஸில் திருப்பினா அது வந்து ரீஜெனரேட்டிவாக மாறும். இது வந்து நம்மளோட கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ராட்டில் விட்டாலே போதும் ரீஜெனரேட்டிவ் ஆக்டிவ் ஆகிடுது. அந்த சமயத்தில் ரொம்ப மோசமான த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. சரி, இதுதான் அந்த 2 கமெண்ட்டு. ஸோ உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். TVS IQUBE கண்டிப்பாக இதில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால் ரேஞ்ச் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்னு சொல்கிறது யூசரோட கமெண்ட்டாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த TVS IQUBEல இது ஒரு பிரச்சனையாகவே கருதப்படுது. ஓகே, TVS IQUBE யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து சரி பண்ணுங்கள். இது மட்டும் இந்த சரி பண்ணாங்கன்னா TVS IQUBE வந்து எஸ் மாடல் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து Citroen C3 பற்றி நான் போட்டதில் Citroen C3 வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நான் சொல்லிட்டேன். அது நிறைய டாட்டா ரிலேட்டட் சில டாட்டா லவர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து என்ன பாஸ் நீங்கள் டாட்டாவோட ஸ்டீல் குவாலிட்டிக்கு Citroen C3 எல்லாம் இருக்குமா, நீங்கள் வந்து Citroen C3 போய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அதில் சில சுவாரஸ்யமான கமெண்ட் நான் சொல்கிறேனே. இதில் LFP பேட்டரி ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் ஒருத்தர் எழுப்பியிருக்காரு. அவர் வந்து ஸ்ரீபால் அப்படின்றவர் இன்டர்வியூவில் Citroen இந்தியா ஹெட் வந்து இட் செட் டு பி LFP பிரிஸ்மேட்டிக் பேட்டரி வித் நெயில் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டும் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது LFP பேட்டரியா இல்லையா? Citroen C3 எலக்ட்ரிக் மாடலில் வர்றது LFP பேட்டரியா இல்லையா அப்படின்றது அந்த கேள்வி. ஓகே, அண்ட் நான் சொல்லும் போது இது கன்ஃபார்மாக LFP பேட்டரி அப்படின்றது எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈவன் அவங்களோட ஸ்பெக்ஷீட்டை நான் ஸ்பெக்ஷீட்டுமே நான் இங்கே போடுறேன், இங்கே பாருங்கள். மாதமே பார்த்தீங்கன்னா Citroen EC3 வந்து வந்துடுச்சு. அதோட போஸ்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி LFP அப்படின்றது. நான் எங்கேயும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி தெரியல. அவங்க எங்கேயாச்சும் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் அனுப்புங்க. இப்போ நான் அவங்களோட வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஹை டென்சிட்டி
லித்தியம் அயான் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. எங்கேயுமே அவங்களோட ஸ்பெக் ஷீட் நான் இங்கே போடுறேன், இங்கே எங்கேயுமே வந்து எல்எஃப்பி பேட்டரி, எல்எஃப்பி கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்பெக் ஷீட்லேயும் போடல. அவங்களோட ப்ரௌச்சர் ஃபுல்லாகவே நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. எங்கேயுமே வந்து எல்எஃப்பி அப்படின்றது போடல. எனக்குமே வந்து இது எல்எஃப்பியாக இருந்ததுன்னா சந்தோஷம் தானே. நான் வந்து ஒன்று இருக்குன்னா அதை நான் இருக்குன்னு சொல்ல போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். இதை தெளிவுபடுத்த வேண்டியது யார் கையில் இருக்குது? இது வந்து அவங்க இந்த சிட்ரான் கம்பெனிக்கிட்ட தான் இருக்குது. இது எல்எஃப்பியா இல்லையா அப்படின்றது. அண்டு ப்ரைஸ் ரிலேட்டடாக நிறையா நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்ன 11,50,000 எப்படி நீங்கள் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றது உங்களோட கேள்வி. இப்போ கரண்ட்டாக டியாகோ தான் நம்ம ப்ரைஸ் லிமிட்டில் வைக்க முடியும். டியாகோ ஈவி எவ்வளோக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8 லட்சத்துக்கு ஸ்டார்ட் ஆகிற பேட்டரி பார்த்தீங்கன்னா 19 kWh பேட்டரி தான் இருக்குது. ஸோ இதுலேயே ப்ரீமியம் மாடல், அதாவது லாங் ரேஞ்ச் மாடல்னு ஒன்று கொடுக்குறாங்களா, அது வந்து 24 kWh வந்து பேட்டரி. அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதோட ப்ரைஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது டியாகோ ஈவி உங்களுக்கு 12 lakhs கொடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 kWh தான் வருது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ப்ரைஸுக்கு கம்பேரிட்டிவ்லி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு லீஸ்ட் மாடல் அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு 12 lakhs வருது. நான் அதை கம்பேர் பண்ணும்போது சிட்ரான் E3 வந்து உங்களுக்கு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் வருது, ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸில் பெரிய பாடியோடு வருது. ஸோ அந்த இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு 11.5 lakhsக்கு நமக்கு கிடைக்கிறது அப்படின்றது பட்ஜெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்டில் இப்போ கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்பேரிட்டிவ்லி பட்ஜெட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன். இது பட்ஜெட்டாக இல்லையா அப்படின்றது ஒவ்வொருத்தங்களோட பட்ஜெட்டை பொறுத்தது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் மார்க்கெட்டில், எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிட்ரான் E3 அப்படின்ற மாடல் வந்து கம்பேரிட்டிவ்லி லோவாக தெரியுது அப்படின்றது தான். மிச்சபடி நான் இதை உயர்த்தி பேசணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சரி, இந்த E3ல எவ்வளோ இருக்குது அப்படின்ற பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. 29.2 kW வந்து இதில் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் டாடா நெக்ஸான் கிட்ட போகும்போது உங்களுக்கு 14 to 15 lakhs அதிக பட்ஜெட்டில் வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs 3 lakh நீங்கள் அதிகமாக கொடுத்து தான் அடுத்த மாடலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 kWலேருந்து தான் உங்களுக்கு ரேஞ்ச் போகுது. அதில் மேக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு 40 kW வருது. ஆனால் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 19 கிட்ட உங்களுக்கு டச் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டியை வச்சு தான் உங்களுக்கு அந்த காரோட ப்ரைஸுமே உங்களுக்கு டிசைட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த சிட்ரான் E3 அப்படின்றது நமக்கு பட்ஜெட் ப்ரைஸில் வருது அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான். ஓகே, ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டாக இல்லையா அப்படின்றது நீங்கள் தான் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு அது வருதா இல்லையா, நீங்கள் அதை வாங்கலாமா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது தினேஷ் சக்தி அப்படின்ற ஒரு ஹோண்டா ஆக்டிவா மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் உள்ள வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய வெஹிக்கிள் இருக்குது. நீங்கள் ஹோண்டா ஆக்டிவா என்ன அதுக்கு மேலேயே இருக்கிற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் இருக்குது. ஓலா இருக்குது, ஓலா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்டு TVS IQUBE ஓட்டின பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேக்கியாக இருக்குது. சரி, அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். அண்டு பஜாஜ் சேட்டக் இருக்குது, அதுவுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. வேற எனக்கு ஏத்தரை விட்டோமே, ஏத்தர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. 450X ஓட்டி பாருங்கள், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா மிட்ரைவ் மாடலில் எது வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஹோண்டா ஆக்டிவா என்ன பெட்ரோல் வெர்ஷனில் இருக்கிற எல்லா மாடலோடையுமே வந்து டார்க்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறதோட நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அண்டு நிறைய பேர் வந்து இந்த எல்எஃப்பி பேட்டரி ரிலேட்டடான இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃப்ளியோ கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த பென்லிங் பிலியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம், போய் பார்க்கலாம், போய் பாருங்கள். ஆம்பியரில் ஒரு எல்எஃப்பி ஸ்கூட்டர் ப்ரைமஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டோம்ல, இந்த இண்டி ரிவர் இன்னும் சென்னைக்கு வரல பஸ். நிறைய இப்போ ஒரு கமெண்ட் பார்க்க முடியுது, சென்னை டீலர் நம்பர் ப்ளீஸ், அப்புறம் என்னால் புக்கிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே அந்த கம்பெனி வந்து பெங்களூர் பேஸ்டு கம்பெனி தான். இன்னும் பெங்களூருக்கு மட்டும்தான் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சென்னைக்கு அது வரல. ஓகே, வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்கிறேன். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த வண்டி மேலே. இன்னும் சென்னைக்கு வரல அப்படின்றது, நான் சென்னை மட்டும் இல்லை, இன்னும் தமிழ்நாடுக்கே வரல அந்த வண்டி. பெங்களூருக்கு மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நான் என் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள் பஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்க தேவையில்லை. அண்ட் இன்னொருத்தர் போட்டிருக்காரு இஸ்மாயில் அப்படின்றவர், இஸ்மாயில் குட்டையா, ஓகே, அவர் பேர்
இஸ்மாயில்னு வச்சுப்போம். 5 வருஷம் சரி 50,000 கிலோமீட்டருக்கு பதிலாக 1,00,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்க கன்சர்ன் வெரி வெரி வேலிட் பாயிண்ட். 50,000 கிலோமீட்டருக்கு பதில் 1,00,000 கொடுத்துருந்தா நல்லா தான் இருக்கும். அது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 10,000 அப்படின்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி 5 வருஷத்துக்கு 50,000 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. 1,00,000 கொடுத்துருந்தா நம்மளுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லதா அப்படின்றத நம்ம கேட்டுக்கணும். ஓகேவா? அதை வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியாக அதுக்கப்புறம் வந்து கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். பட் உங்களோட கேள்வி வரவேற்கக்கூடியது தான். இந்த கமெண்ட்டை பாருங்க. போடா டேய், இன்ஜின் இல்லாத வண்டி 1,00,000 ரூபாய்லாம் ஒரு சீப்பா, கேரண்டி என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆத்திரமாக போட்டிருக்காரு. பாஸ், எலக்ட்ரிக் வண்டியில் ஏது பாஸ் இன்ஜினு, மோட்டரு, பேட்ரி இதுதான் இருக்குது. இதை வச்சு தான் ப்ரைஸை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வண்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுமாதிரி இன்ஜின் இருக்குமா, இன்ஜினை பற்றி இன்ஜின்லாம் கம்பேர் பண்ணுங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எலக்ட்ரிக் வண்டினா என்ன அப்படின்ற ஒரு புரிதலோட வண்டியை பற்றி சர்ச் பண்ணுங்கள். இல்லை புரியலன்னா நம்ம வீடியோவை வந்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ புரிஞ்சு பாருங்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றது ஒரு நல்ல புரிதலோடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். புரிதல் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அணுகிறது அப்படின்றது எப்பயுமே நல்லது இல்லை. ஷபா, இப்போவே கண்ணை கட்டுதே. சரி, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ரொம்ப லென்த்தியாக போக வேணாம். கமெண்ட்ஸ் ரிலேட்டட் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். கமெண்ட் போடுங்க, எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு புரிதலோட நல்ல ஒரு கமெண்ட்டாக போடுங்க. உங்களுக்கான கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் விஷயங்கள் மெயில் மூலியமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். என்னோட மெயில் ஐடி ஆல்வேஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். டெலிகிராம் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் டைரெக்டாக காலும் பண்ணலாம், எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, see you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.